சென்னையில் நேற்று தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு கழிவுகள் அகற்றப்படாமல் உள்ளது. பட்டாசு குப்பைகள் தேங்கியுள்ளதால் மழை நீரில் ஊறி வாகன ஓட்டிகள் கீழே விழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப பட்டாசு கழிவுகள் நிறைய இடங்கள்ல அகற்றப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கீழே விழக்கூடிய அபாயம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? இதை அகற்ற அதிகாரிகள் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக போதுமா. நேற்று தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் ஏராளமான குப்பைகள் தேங்கி நிற்கிறது. குறிப்பா சாதாரணமாக சென்னையில் 55,000 மெட்ரிக் டன் குப்பைகள் சேருவது வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த தீபாவளி பண்டிகையின் போது அதிக அளவில் பட்டாசு குப்பைகள் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக மயிலாப்பூர், தியாகராய நகர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த குப்பைகள் தேங்கி அங்கே சாலைகளில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டாலும் பல இடங்கள்ல இந்த பட்டாசு குப்பை கழிவுகள் என்பது அகற்றப்படவில்லை. இதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே இருக்கக்கூடிய துளசிங்க பெருமாள் கோயில் தெரு, தேரடி தெரு, அதே போல தெற்கு மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பட்டாசு குப்பை கழிவுகள் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக சாலைகளில் செல்லக்கூடிய பாதசாரிகள் வழுக்கி விழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பட்டாசு கழிவுகள் சேரும் சகதியுமாக இருக்கிறதால் அங்கே வழுக்கி விழும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில 3000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வழக்கத்தை விட தற்போது தீபாவளி பண்டிகையின் போது வெடித்த பட்டாசு கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால குறைந்த அளவு பணியாளர்களே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையில தேங்கி இருக்கக்கூடிய பட்டாசு குப்பை கழிவுகளை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், நங்கநல்லூர், ஆலந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவுல குப்பை கழிவுகள் சேர்ந்திருக்குது. இதை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தேங்கியுள்ள இந்த குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும். குறிப்பா இந்த பட்டாசு குப்பை கழிவுகள் தேங்கி இருந்தாலும் வரக்கூடிய இந்த மழை நீரில் இந்த பட்டாசு குப்பை கழிவுகள் கலந்திருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா சேரும் சகதியுமா இருக்கிறது. இதன் காரணமாக பாதசாரிகளுக்கு மட்டும் இல்லாமல் வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதை ஒட்டுமொத்தமா தேங்கியுள்ள இந்த தீபாவளி பட்டாசு குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது பல இடங்கள்ல, திருவல்லிக்கேணி மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல தூய்மை பணியாளர்களோட எண்ணிக்கை என்பது குறைந்த அளவில் இருக்கிறதுனால உடனடியா அந்த குப்பை கழிவுகளை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. இந்த பணி தோய்வு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அதிகப்படியான தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தி தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.